ஏ பிரசாந்த், மேம் நீங்க நல்லா இருக்கீங்களா மேம்? அதெல்லாம் இருக்கட்டும்டா. நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? காலேஜ் போவேன்னு பார்த்தா இப்படி கூலி வேலை பார்த்துட்டு இருக்க. டேய், நீ 12th ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டா, நல்லா படிக்கிற பையன். காலேஜ் போகாம இப்படி கட்டட வேலை பார்த்துட்டு இருக்க. ஏ பிரசாந்த், ஏன்டா அழற? மேம் எங்கள் அப்பா டெய்லி குடிச்சிட்டு வந்து எங்கள் அம்மாவை போட்டு அந்த அடி அடிப்பார் மேம். எங்கள் அம்மாவில் எந்த வேலையும் செய்ய முடியல மேம். எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் வேற பண்ணணும். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல மேம். அதான் இந்த வேலைக்கு வந்துட்டேன். ஏ பிரசாந்த், அழாதடா. நீ இப்படி கூலி வேலை செஞ்சேனா உன் குடும்ப கஷ்டம்லாம் தீந்துருமா? என்னை என்ன மேம் பண்ண சொல்கிறீங்க? எங்கள் அப்பா டெய்லி குடிச்சு குடிச்சு வீணாக போகிறாரு. எங்கள் அம்மாவால் ஒன்றுமே பண்ண முடியல. என் குடும்பத்தை நான் தான் மேம் பார்த்துக்கணும். நீ கூலி வேலை பண்ணேனா உன் வீட்டு கஷ்டம்லாம் தீந்துருமா? என்னால் வேற என்ன மேம் பண்ண முடியும்? பிரசாந்த், நம்ம ஊர்ல சாதாரண மனுஷங்க கிட்ட இருக்க ஒரே ஆயுதம் படிப்பு மட்டும்தான்டா. நீ படிச்சா மட்டும்தான் உன் வீட்டோட கஷ்டத்தை சரி பண்ண முடியும். நம்ம ஸ்கூல்ல நீ தாண்டா நல்லா படிக்கிற பையன். நீ இப்படி கஷ்டப்படுறத பாக்குறப்ப எனக்கே மனசு வலிக்குது. டேய், பேனா பிடிக்கிற கையை இப்படி மம்முட்டியை தூக்குனா நம்ம நாடு எங்கடா போகும்? அதெல்லாம் சரி மேம். நீங்கள் சொல்ல மாதிரி நான் படிக்கிறேன். நான் படிக்க போயிட்டுனா என் குடும்பத்தை யாரும் பார்த்துப்பா? நான் பாத்துக்கிறேன், நீ அந்த கவலையை விடு. நீ படிச்சு முடிக்கிற வரைக்கும் உன் வீட்டுக்கு என்ன செலவாகுதோ அதை நான் தரேன்டா. உங்களுக்கு எதுக்கு மேம் மீன் சிரமம்? அதெல்லாம் எதுவும் வேணாம் மேம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பாத்துக்கிறேன். நீ படிச்சாலே எனக்கு போதும். நீங்கள் எனக்கு இவ்வளோ உதவி பண்ணுறீங்க, பதிலுக்கு நான் உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல மேம். எனக்கு அப்படிலாம் நீ எதுவும் பண்ண வேண்டாம். அப்படியே நீ எனக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சினாலும் நீ நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிச்சு படிக்க முடியாம பசங்க கஷ்டப்படுவாங்கல்ல, அவங்கள படிக்க வை. அது போதும். நம்ம ஊர்ல பசங்க வேலைக்கு போக கூடாது, ஸ்கூலுக்கு வரணுங்கிறதுக்காக தான்டா மதிய உணவு திட்டத்தையே கொண்டு வந்தாங்க. அட்லீஸ்ட் சாப்பிடுறதுக்காகவாவது ஸ்கூல் சைடு பசங்க எட்டி பார்க்கட்டும்னு. ஒருத்தரோட வாழ்வியலை மாத்துறதே இந்த கல்விதான். பெரியவங்க இதனாலதான் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றேன்னு சொல்லி வச்சாங்க. பிச்சை எடுத்தாவது படிக்கணும்னு சொல்லியிருக்காங்கடா. நீங்கள் சொல்கிற மாதிரி நான் படிக்கிறேன் மேம். படித்து ஒரு நாள் ஒரு நல்ல வேலைக்கு போவேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் நான் படிக்க வைப்பேன் மேம். நீ அதை பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் பிரசாந்த். என்ன ஆனாலும் சரி, லைஃப்ல படிப்பை மட்டும் விட்டுறாத. நாளைக்கே வந்து என்ன பாரு.